ஒயர் எடுத்து இதை இப்படி போட்டு இதையும் மேலே போட்டுட்டு இன்னொரு நாட்டு இதே மாதிரி போகணும். இதே மாதிரி நம்ம இந்த கட் பண்ண 9 ஒயரையும் பின்னிட்டு வந்து நான் காட்டுறேன். இப்போ இங்கே பாருங்கள், இந்த 9 ஒயரும் கட் பண்ண 9 ஒயரையும் பின்னி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை இப்போ நம்ம முன்னாடி விட்டோம்ல அந்த ஹாஃப் இதுக்கு அந்த அளவுக்கு விட்டு கட் பண்ணிக்கணும். அந்த அளவுக்கு இதை கட் பண்ணிக்கணும். இப்போ கட் பண்ணிக்கிட்டு அடுத்த ரோ ஆரம்பிக்கணும். அடுத்த ரோ இப்போ நம்ம மொதல் ரோன்னு தெரிகிறதுக்காக இதில் ஒரு முடிச்சு போட்டுக்குங்க. அப்போ தான் இது மொதல் ரோன்னு தெரியும் நமக்கு. இப்போ இந்த சைடு 4 ரோ, இந்த சைடு 4 ரோ, மொத்தம் 9 ரோ நம்ம பின்னணும். இப்போ திருப்பிக்கும் நம்ம இந்த அடுத்த ரோ பின்னுறதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு ஒயரை விட்டுட்டு இதுலேருந்து நம்ம நாட் போடணும். இதுலேருந்து நாட் போட்டு இப்படியே வரிசையாக 9 நாட் பின்னிட்டு இங்கே நம்ம விட்டுருக்க அளவுக்கு இந்த ஒயரை விட்டுட்டு கட் பண்ணிடணும். இதே மாதிரியே மேலே 4 ரோ கீழே 4 ரோ பின்னிட்டு வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன். 9 ரோ நான் அடி போட்டுட்டு வந்துட்டேன். இந்த சைடு 9, இந்த சைடு 9. இப்போ நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு இந்த 3வது நாட்லேருந்து சாதாரண ஒயர் கூட பின்னுவோம்ல, அதே மாதிரியே இப்படியே சுற்றி பின்னிட்டு வரணும். அது எப்படி பின்னுறதுன்னு இப்போ நம்ம பார்ப்போம். இதுக்கு ஒரு கொஞ்சம் ஒயரை முன்னாடி விட்டுறணும். இந்த ஒயரை வந்து நம்ம முன்னாடி சொருவிடணும். இது சொருவுறதுக்காக இதை கொஞ்சம் விட்டுட்டு நம்ம 2 இல்லாட்டி 3வது நாட்லேருந்து பின்ன ஆரம்பிக்கணும். இப்போ இந்த 4வது நாட்லேருந்து பின் போட்டு விட்டு ஒரு நாட் போட்டுருக்கேன். இப்போ இன்னொரு நாட் போட்டுருக்கேன். தெரியுதாடா? அடுத்து பேசிட்டு இங்கே பாருங்கள், இதேமாரி இந்த 2 நாட் போட்டிருக்கேன். இதேமாரியே சுற்றி இங்கே போட்டுட்டு 4 சைடும் போட்டுட்டு இங்கே வந்ததும் இந்த லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு நான் ஜாயின் பண்ணுறது காட்டுறேன். இந்த 2வது ரோவில் கடைசி நாட் போட்டாச்சு. இந்த லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். இந்த 2வது ரோவில் மொதல் நாட்டு இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு லூஸ் பண்ணிக்கிட்டு கீழே ஃப்ரீ பண்ணிக்கணும். இதை ஃப்ரீ பண்ணிக்கிட்டு இந்த நாட்டை இப்படி லூப் மாதிரி அடுத்து இந்த கடைசி ரன்னிங் ஒயரை வந்து லூப் மாதிரி செஞ்சுக்கிட்டு இதுக்குள்ளார விட்டுட்டு இந்த ஒயரோட இதுக்குள்ளார விட்டு இழுத்து டைட் பண்ணிடணும். அவ்வளோதான் லேடர் நாட். போட போட உங்களுக்கு பழகிடும். இது
போட்டு இப்படி டைட் பண்ணிவிட்டு இதே இழுத்து விட்டோன்னா அது டைட் ஆகிடும். இப்போ இதை இப்போ ஒயரை வெளியில் கொண்டு வந்து அடுத்த இதுலேருந்து பின்ன வேண்டியது தான். இப்போ நான் 9 ரோ போட்டு வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன். இங்கே பாருங்கள், இப்போ 9 ரோ பின்னி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் ரன்னிங் ஒயரையும் இந்த 4 நாட்டுக்கு சொருகிற மாதிரி கட் பண்ணியாச்சு. இப்போது இதை ஒரு பூ உள்ளார போகிற மாதிரி வச்சு இந்த ஒயரை இது வரைக்கும் சொருவிட வேண்டியது தான். அவ்வளோதான். இது சொருவுனா இந்த கூட இன்னும் கொஞ்சம் க்ரிப்பாக நல்லாயிருக்கும். நான் சொருவிட்டு வந்து காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், இந்த கூடை நான் இப்போ ஃபுல்லும் சொருவிட்டு வந்துட்டேன். இதுக்கு எப்படி இப்போ கைப்பிடி போடுறதுன்னு பார்ப்போம். 2 ஒயர் 3 அடியில் எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு இந்த கார்னரில் இங்கேயும் இந்த நடுப்பற ஒரு ஒயரை விட்டுட்டு இந்த கார்னரில் இந்த 2 ஒயரையும் இப்படி சொருவிக்கணும். இப்படி சொருவி ஈவனாக வச்சுக்கணும். வெறுங்க இப்படி ஈவனாக வச்சுக்கிட்டு இன்னொரு ஒயரு இது 2த்தையும் சுற்றி வர மாதிரி கைப்பிடி போட போகிறோம். இதுக்கு 13 அடியில் ஒரு ஒயர் எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு அதை உள்ளார கொஞ்சம் அப்படி நொழுத்தி விட்டுணும். இங்கே கொஞ்சம் விட்டுருணும். இது உள்ளார சொருவுனா தான் க்ரிப்பாக இருக்கும். அதுக்காக இங்கே விட்டுட்டு இந்த ஒயரை என்ன பண்ணணும், இப்படி மேலே இப்படி வந்து இப்படி இந்த சைடு இப்படி பரட்டி இப்படி வர மாதிரி போடணும். அதே மாதிரி இந்த சைடு வரப்போ இப்படி பரட்டி இப்படி வர மாதிரி போடணும். இதே மாதிரி மாற்றி போட்டுக்கிட்டு வரணும். இதேமாரி போட்டுட்டு வந்து இப்படி போட்டு வந்து இந்த சைடு வந்து இது வரைக்கும் போட்டுட்டு வந்து நான் இங்கே முடிக்கிறப்போ உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். இந்த காது முடித்து இங்கே சொருவிட்டு வந்துட்டோம். அடுத்து இந்த காது ஸ்டிப்பாக இருக்கிறதுக்காக இங்கே 2 ஒயர் ஒரு 3 இன்ச்சு 4 இன்ச்சில் கட் பண்ணி இங்கே இப்படி ஒரு நாட் போட்டு இங்கே சொருவிடணும். மேலே ஒன்று கீழே ஒன்று இதேமாரி இந்த சைடும் போட்டுருணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.